மிதுன ராசி மிருகசிராடம் 3-4 பாதமும், திருவாதிரையில் 1-2-3-4 பாதமும், புனர்பூஷத்தில் 1-2-3 பாதமும் இந்த மிதுன ராசியை சேரும். இந்த மிதுன ராசி எல்லா பகைகளை வெண்ணுண்டு வரும். எல்லா பகைகளையும் வெண்ணுண்டு வரும் மிதுன ராசி. இதுக்கு முன்னே ஏற்பட்ட விரயங்கள் சீராகி வரும். இதனோட கால அளவு ஏப்ரலிருந்து 1.5 வருஷம் எடுத்துக்கும். ஜென்மத்தினால வந்த நோய், செய்வினையால் வந்த நோய், இதுகள் சரியாக வரும். ஜென்மத்தினால வந்த நோய், செய்வினையால் வந்த நோய், சாபத்தினால வரப்போகிற நோய், வந்த நோய், இதெல்லாம் சரியாக வரும். உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் பாதிக்கும். உடல் ஆரோக்கியம் பாதிக்கும், அது சரியாக போயிடும். மூத்த சகோதரர், இளைய சகோதரர் நடுவில் நீங்கள் இருந்தீங்களா, அவளால் சத்த பிரச்சனை வரும். அதே மாதிரி பொண்ணுக்கும் மூத்தவ இளையவ, இவங்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். எழுத்து வடிவம், வித்யா வடிவம், திருமண வடிவம், ஆண் பெண் கணவன் மனைவி இல்லற தர்மம், இதில் எல்லாம் பிரச்சனை வரும், சரியாயிடும். வயிறு, மார்பு, குதம், மலவாயில் வரக்கூடிய நோய்கள் கூடும். இரத்தத்தினால் வர்ற நோய்கள், பிளட் அண்ட் பிளட் கேன்சர், அதனால் வர்ற நோய்கள், சிலருக்கு இந்த நோய்கள் புலப்படாது, கடைசி நிமிஷத்தில் புலப்படும், அதுகள் சரியாகும். விரோதிகளால் வரக்கூடிய மந்திர யந்திர ஜப தியானத்தினால் வரக்கூடிய கர்ம செய்வினைகள் விலகும். மனைவி சம்பந்தப்பட்டவங்களாலே, கணவன் சம்பந்தப்பட்டவங்களாலே இவாளுக்கு வர்ற பிரச்சனைகள் தீரும். சிரசு மூளை கொதிப்பு, பிரெயின் கேன்சர், பிரெயின் சம்பந்தப்பட்ட டிசீஸ், இதுகள் சரியாக வரும். ப்ரமோஷன், அதனால் வரக்கூடிய பாதிப்புகள், இதெல்லாம் வரும். ரிட்டையர் ஆகி வந்துட்டு அதனோட செட்டில்மெண்ட்டு வராத நின்றுறது, அது சம்பந்தப்பட்ட லிட்டிகேஷன், இதெல்லாம் சரியாக வரும். இது ஏற்கனவே முன்ன இதுகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க, இதெல்லாம் இவா சரியாக வந்துடுவாள். புது வெளி உள் வெளிநாடு விவகாரங்கள், புது உள் வெளிநாடு விவகாரங்கள் சரியாக வரும். அரசியல் சம்பந்தப்பட்ட அந்த விஷயங்கள் சரியாக வரும். ஒரு பொருள் வாங்கி அதில் நஷ்டம் அடைஞ்சிட்டோம், வாங்கிறதுங்கிறது ஒரு லாபம். 10 லட்சத்துக்கு வாங்கியிருக்கோம், 2 லட்சம் அதிகமாக கொடுத்து வாங்கியிருப்பள், அந்த 2 லட்சம் விரயம். ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, அதுக்கப்புறம் அந்த பொருளால் போன நஷ்டமும் அதை வித்துடலாமல் நினச்சா அதனால் லாபமும் வந்துடும். அடுத்த ஜனவரி வரைக்கும் இந்த செங்கல்லாம் கொஞ்சம் இருக்கும், அது சரியாக வந்துடும். ஏற்கனவே வாங்க வேண்டிய பொருள் பணத்தை கொடுத்துட்டு கைக்கு வராது இருக்கும், அந்த மாதிரி வரைய விஷயங்கள் சரியாக வரும். உடலால் மறதி, உள்ளத்தால் மறதி,
தூக்கத்தினால கோளாறு, தூக்க சம்பந்தப்பட்ட நோய்கள். சிலர் தூக்கத்தில் எழுந்து நடந்துட்டு போயிட்டே இருப்பார். யாராவது உலுக்கனாதான் தெரியும். பிதிர் சாபம், பேய் சாபம். பேய் கூட சாபம் கொடுக்கும். துர்தேவதைகள் சாபம், அதுகள்லாம் சரியா வரும். கல்யாணம் ஆகி ஆற்ற விட்டு போன பொண்ணு மனக்கஷ்டத்தோடு போவாள். அவளால் வரக்கூடிய மனக்கஷ்டத்தினால் வரக்கூடிய துன்பங்கள் விலகும். இந்த ஜனவரி வர்ற வரைக்கும் 2017 ஜனவரி அப்போ ஒரு புத்தாண்டு கொண்டாடுவீங்க. யாரை பார்த்தாலும் ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர்னு சொல்லுவேன். அது வரைக்கும் இந்த சங்கடங்கள்லாம் எல்லா மிதுன ராசிக்கு இருக்கும். எல்லா வயசுக்கும் இந்த பிரச்சனைகள் வரும். குழந்தைங்களுக்கு ஆரோக்கியத்தை பாதிக்க செய்யும். சில பசங்க சரியாக படிக்காது. கல்யாண வயசில் இருக்கிற ஆண் பெண் குழந்தைங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும். கல்யாணம் ஆனவங்களுக்கு சில பிரச்சனைகள் வரும். 50 வயதுக்கு மேலே எந்த வயது இருந்தாலும் நோய்கள் வரும். தேவையில்லாத வழக்கு விரியங்கள் வரும். ஆனால் ஒன்றும் ஆகாது. அது ஜனவரிக்கு அப்புறம் சரியாயிடும். இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா, வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை பண்ணலாம். முடியாதவங்க வியாழக்கிழமை இரவு நேரம் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. இரவு நேரம் சாப்பிடாது இருந்தால் தூக்கம் வராது. அப்படின்னா 6 மாலை 6 to 8 வரைக்கும் பேசாமல் இருக்கணும். செய்கையால் பேசக்கூடாது, மௌன பாஷையில் பேசக்கூடாது. 6 to 8 வரைக்கும் வாயை திறக்கப்படாது. ஒரு கண்டிஷன், என்ன வேணாலும் குடிக்கலாம், பேசதான் படாது. தண்ணி கொடுக்கும்போது இரும்பல் வந்தால் இன்னும் 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கணும். வாய் மொழியாக மொழி வரக்கூடாது, சவுண்ட், அவ்வளோதான். அடுத்தது ராம லக்ஷ்மண சத்ருகன் பரதன் சீதா பிராட்டி இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு ஒரே ஒரு அர்ச்சனை மாசத்தில் 1 நாள் எந்த கிழமையாவது பண்ணுங்க. விசேஷம் புதன்கிழமையில் பண்ணுறது, விசேஷம் அமாவாசையில் பண்ணுறது, விசேஷம் பௌர்ணமியில் பண்ணுறது. ஒரே ஒரு நாள். மகாவிஷ்ணு கோயிலுக்கு போனால் ஒத்த முடி தான் கொடுக்கணும், தேங்காய் முடி. அந்த மாமாவை பார்த்து சேவிச்சுக்கணும். அவர் தான் மகாவிஷ்ணு உங்களுக்கு. அவர் அர்ச்சனை பண்ணுறாரோ இல்லையோ, அந்த அர்ச்சனை பண்ணும்போது அவர் இதயத்திலிருந்து மகாலட்சுமி பூ போடுறார். அர்ச்சகரன்னா சாதாரணம் நினைக்காதீங்கோ. அச்சுதாய நமகான்னு அவர் பூ போட்டாரன்னா, ஓம் புதாயே நமஹா, ஓம் புதக்கிரகாயே நமஹான்னு ஒரு புஷ்பத்தை போட்டாருன்னா, அவரோட இதய சிம்மாசனத்திலிருந்து அவர் வலக்கைக்கு நாடி நரம்பு வழியாக வந்து அந்த புஷ்பத்தை சாத்திரான்னு பேர். அதனால் நீங்கள் மாதத்துக்கு 1 முறை சொன்னால் கூட போதும். புதன்கிழமை அல்லது வியாழக்கிழமை இரவு விரதம் இருந்தால் போதும். முடியாதவங்க 2 மணி நேரம் 6 to 8. இல்லை சாமி, நாங்கள் 9 மணிக்கு கொடுத்துருவோம், அதுக்கப்புறம் நாங்கள் பேச போகிறதில்லை, அப்படி ஒரு விரதம் கடைப்பிடிக்கலாமான்னா அது க்ஷேமம். ஆனால் முழுசுண்டு 6 to 8 பேசாமல் இருக்கணும். இது ஆண்களுக்கு நல்லதா பெண்களுக்கு நல்லதான்னா பெண்கள் தான் இருக்கணும். கிரகாத்து லட்சுமிகள் இருக்கணும், தாயார் இருக்கணும், மகன் இருக்கணும். இந்த 3 பேரில் யார் வசத்தின்னு கேட்டால் கிரகாத்து லட்சுமி, அன்னபூரணி மகாலட்சுமி அந்த மாட்டு பொண்ணு தான் இருக்கணும். 2 வீட்டுக்கும் க்ஷேமங்கள் நடக்கிறது. 2 வீட்டுக்கும் க்ஷேமம். பிறந்த ஆற்றுக்கு வந்த ஆற்றுக்கு இந்த 2 தராசு தட்டை பார்த்தேடானா பிறந்த ஆற்றுக்கு நன்மைகள்லாம் நடக்கும். அங்கே நன்மைகள் நடந்தால்
அங்கே இருக்கக்கூடிய பித்ராதி தேவதைகள் இந்த வீட்டுக்கு அனுகிரகம் பண்ணும். பித்ராதி தேவதைகள், பித்ராதி தேவதைன்னா என்னன்னா, இப்போ நோக்கு ஒரு இஷ்ட தெய்வம், அந்த தெய்வம் சம்மந்தி வீட்டுக்கு அனுகிரகம் பண்ணும். இப்போ என் பொண்ணு விரதம் வருதா, புகுந்த வீட்டில் இங்கே இருக்கக்கூடிய பித்ராதி தேவதைகள் அனுகிரகம் பண்ணும். அது யார் வழியாக அனுகிரகம் பண்ணும்னா மகாவிஷ்ணு வழியாக அனுகிரகம் பண்ணும். மகாவிஷ்ணு தனியாக செயல்பட மாட்டார். அவர் சத்த சம்சாரத்துக்கு பயந்தவர். மகாலட்சுமி மூலமாக செயல்படுவார். அப்போ ரெண்டு குடும்பத்திலையுமே அந்யோன்யமான பரஸ்பரமான நிலை வரும். கழுத்து போகிற விஷயமெல்லாம் வந்தால் கூட சாதாரணமாக தீர்ந்துடும். ஷர்பத்தினால் ஏற்படக்கூடிய பாபங்கள் நீங்கணும். இந்த நாகதோஷம் செவ்வாய் தோஷம் அப்படின்னாலும் சொல்லுவா. அதில் ராகு கேத்துகளால் வரக்கூடிய பிரச்சனை தீரும். இந்த செவ்வாய் தோஷம்ன்றது ஒரு பெரிய பிரச்சனை. 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருந்தால் தோஷம்னு சொல்லி அதை பெருசாக பண்ணுவா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதை விட இந்த ராகு கேத்துகளால் வரக்கூடிய பீடைகள் நீங்கும். அப்போது அந்த ராகுக்கு ஆதிபத்தியமான தேவதை ஆதிபராசக்தி, அவங்களுடைய அனுகிரகம் கிடைக்கிறது. ஏதாவது ஒரு நாள் மகாவிஷ்ணுக்கு அல்லது ராமர், சீதா, லக்ஷ்மணன், பரதன், சத்ருக்கன், ஆஞ்சநேயர் இருக்கிற கோயிலுக்கு போய் சின்னதாக இருப்பான், நம்ம கண்ணுக்கு தெரியாது. அந்த ராமர் மேலே உங்கள் நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணினா இது வரக்கூடிய எல்லாமே சரியாகும். இப்போ கர்ப்பம் 2 எடுத்தோ, கன்ஃபார்ம் ஆகிடுத்தோ, அந்த குழந்தைக்கு இதயம் வளரலே, மூச்சு விடலே, அது வயிற்றுக்குள்ளேயே பாத்ரூம் போய்விடுத்தோ, பாருங்க பாத்ரூம் வயிற்றுக்குள்ளே இருக்குமோ, அதனோட கழிவு பொருள் தாயோட கர்ப்பத்தில் தங்கி கொடுத்தோ, அது இரத்தத்தோட கலக்க போகிறது. இதெல்லாம் சீரியஸான டிசீஸ். இது சாதாரணமாக இந்த பரிகாரங்கள் பண்ணும்போது மிதுன ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சரியாக வரும். ஆண்களுக்கு இருதய துடிப்பு, இருதய சம்பந்தப்பட்டது, காலுக்கு மேலே முழங்காலுக்கு கீழே கொழுப்பு சம்பந்தப்பட்ட அடர்வான கொழுப்பு சக்தி அந்த நரம்புகளில் போய் மாட்டிக்கும். இதயத்தில் மாட்டி தான் ஹார்ட் அட்டாக் வரும்னு நினைக்காதீங்கோ. காலில் மாட்டிக்கும். வலது கெண்டைக்காலில் மாட்டினா இடது சிரசில் இருக்கக்கூடிய மூளை பாதிக்கும். வலதுல பிரச்சனை, இடதுல மூளை பாதிப்பு. வலது கை காலோட செயல் கூறுகள் மாற்றமாகும். அதுக்கு இதுதான் பரிகாரம். ராமன், லக்ஷ்மணன், சத்ருகன், பரதன், ஜானகி, ஜெயன்மான். இல்லை சாமி ராமலக்ஷ்மணன் தான் இருக்கா, சீதாபராட்டு இருக்கான்னா பண்ணினா போதும். இது ஒன்று தான் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு விசேஷமானது. இந்த ரொம்ப கோளாறு எது வரைக்கும் இவாளுக்கு இருக்கும்னா ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் வரைக்கும் இருக்கும். நீங்கள் கவனத்துக்கு விநாயகர் சதுர்த்தியை கவனம் வச்சுக்கோங்க. அந்த விநாயகர் சதுர்த்திக்கு அப்புறம் உங்களுக்கு சரியாயிடும். வேறு ஒன்றுமே பண்ண வேண்டாம். இவ்வளோ தான். இதுக்கு மேலேயும் உங்களால் ஏதாவது பண்ண முடியும்னா தொழுநோயாளிக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். காசு கொடுக்கப்படாது. சாப்பாடு வாங்கி கொடுத்து சைவ உணவு தான் வாங்கி கொடுக்கணும். வாழை இலையில் நம்ம பரிமாறிட்டோம். அவன் சாப்பிட்டதுக்கப்புறம் அதை எடுத்து போட சொல்லிட்டோம். 10 ரூபா காசு, 10 ரூபா நோட்டு ஒன்றும், 1 ரூபா காபந்து துட்டு, 1 ரூபா காயின், 10 ரூபா நோட்டு. இல்லை சார் 10 ரூபா காயினும் இருக்குது, 1 ரூபா காயின் இருக்குதுன்னா அவனை சிவனா நினச்சுண்டு, சிவனா
சத்ருகன், பரதன், ஜெய் ஹனுமானோட பவர் அந்த தொழுநோயாளிக்கிட்ட இருக்குது. அந்த பாபத்தினால தான் அவன் தொழுநோயாளியோட வந்திருக்கிறான். இப்போ நீங்கள் இதை சங்கல்பம் பண்ணிவிட்டு அவளுக்கு இந்த அன்னதானம் பண்ணிவிட்டு இந்த காசை கொடுக்குற போது அவனுக்கும் சரியாகிறது, நம்ம பாபங்கள் சரியாகிறது. அவனோட இந்த 3 தெய்வங்கள் நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுது. பரதன், சத்ருக்கன், ஜெய் ஹனுமான். பரதன் தான் ராமனோட பாதுகையை வேணும்னா அது கற்றுக் கொடுத்தது அவனோட மனைவி மாண்டவி. அந்த ராசிக்கு புதன் தான் மகாவிஷ்ணு. இதை மட்டும் பண்ணினா அந்த ராசிக்காரங்க எந்த வயசாக இருந்தாலும் ஒன்றும் ஆகாது. 50, 60, 70, 80, 90 இவைகளில் எல்லா நோய்கள் கட்டாயமாக வரும். இதுதான் பரிகாரம். இந்த சிலது பாதிக்கப்பட்டு போகும். இந்த பரிகாரத்தினால என்ன பலனுன்னு கேட்டேலானா மருத்துவ செலவு தேவையில்லாத ஆகாது. அந்த மருந்தானது உடம்புக்கு பிடிக்கும். இது 5 லட்சம் செலவாகிறது ஒரு 25,000 ரூபாயில் செலவாயிடும். அதில் அலைச்சல் கம்மி, செலவு கம்மி, மனவாட்டம் கம்மி, மனசுக்கு சந்தோஷம். இது ஏன் இந்த மாதிரி வருதுன்னா அந்த கோயிலில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் நம்மளை கூப்பிட்டுண்டு போகிறதுக்கு வருது. இந்த பிரச்சனைகள்லாம் வந்தால் தான் நம்ம அவளை போய் பார்ப்போம். ராமர், லக்ஷ்மணன், சத்ருகன், பரதன், ஜானகி, ஜெய் ஹனுமான். அவளை நம்ம பார்க்கணுன்னு நினைக்கும் போது இந்த மாதிரி கிரகச்சாரத்தினால கோளாறு அவளை போய் பார்க்குற மாதிரி வரும். இதை பார்த்தாவே சரியாயிடும். ஏதாவது பண்ணணும்னா 108 முறை ராம் 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 ராம்னு சொல்லலாம். 3 எழுத்து, ஓமும் கிடையாது, ஸ்ரீயும் கிடையாது. ராம், ராவுக்கு கால் ஒரு எழுத்து, ஆனால் அது ஒரு எழுத்தில் தான் வரும். ராம் 2 எழுத்து, துணை எழுத்து 1 நடுவில் இருக்குது, கால் எழுத்து, மேலே ஒரு புள்ளி. ராம் சொன்னீங்கன்னாவே இது அனந்த சயனத்தில் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு இடத்துல போய் சேர்ந்துடும். இத்தனை கோளாறுகளும் உங்களுக்கு தீரும். எந்த பரிகாரம், எந்த மாந்திரிகமும் எதுவுமே பண்ண வேண்டியதில்லை.